ஒரே ஒரு கேள்வி நீங்க வந்து வீட்டுக்காக நினைக்கிறீங்க அது திருமாவளவன் என்ன செய்யறாங்க, அவர் வந்து குறிப்பான அரசியல் வந்து மாற்றத்திறன் ஏற்படும் நினைக்கிறாரு. ஆனா வந்து ஒரு கட்சியின் தலைமைக்கு வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவரோடய நான் பயணிப்பேன். ஆனா மழை வெள்ளங்கள் பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாடப்படி அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமான நிதி கொடுத்து வட மாவட்டங்கள் விட 2000 ரூபாய் சிகிச்சை போடுற மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து தங்கின்னு சொல்லிடுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க. ஆனா வெற்றி பெற்ற அமைச்சராயிட்ட பிறகு அவங்களோட உதவியாளர்களை விட்டு அவங்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு வச்சிருக்காங்க. கண்டிப்பா வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன். இதற்காக தான் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்துல உறுதியா என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்கும். அதிக ஆர்வமா இருக்கிறதாவும் விரைவில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறதாவும் திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியல வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல் அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கு. இல்ல, இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்காக வந்து இந்த 2 வருடம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும், என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபியோட பி டீமா செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு, அவரும் பி டீம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினா நீங்க வந்து உங்களுக்கு நக்சலைட்னு சொல்லுவாங்க. மழை வேலையத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து தங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்து பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும். அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுப்பும்போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும். யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இதுதான் என்னுடைய நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.